நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறுத்தையை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊனுண்ணும் பாலூட்டியான சிறுத்தை மிகப்பெரிய பூனை குடும்பத்தை சேர்ந்தது. உதாரணத்துக்கு சிங்கம், புலி, ஜாகுவார் இதையெல்லாம் சொல்லலாம். சைபீரியாவிலிருந்து தென்னாப்பிரிக்கா வரைக்கும் இருக்கிற கிழக்கு மற்றும் தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் முன்னாடி பறந்து விழுந்து வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா படிப்படியாக எண்ணிக்கையில் குறைஞ்சி சில பகுதிகளில் முற்றிலுமே சிறுத்தை இனமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சிறுத்தையோட விலங்கியல் பேர் பாந்தாரா பாரடஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி சிறுத்தைகள் ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, இந்தோனேசியா, மலேசியா மற்றும் சீனா இந்த நாடுகளில் குறைந்த எண்ணிக்கையில் தான் வாழுது. பொதுவாக இது அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் இருப்பது கிடையாது. வனக்காடுகளின் ஓரங்களிலும் புல்வெளிகளிலும் வேளாண்மை பகுதிகளில் ஒட்டியும் தான் இது வாழுது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி வேட்டையாடும் தன்மையும் வாழ்விடத்திற்கு தக்கபடி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளும் வேகமாக ஓடக்கூடிய தன்மையும் அதிக எடை கொண்ட இரையை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு வலிமை கொண்டது. சிறுத்தையோட வாழ்விடங்கள் மலைக்காடுகளிலிருந்து பாலைவன பகுதிகள் வரைக்கும் ரொம்பவே மாறுபட்டு காணப்படும். எத்தகைய சூழ்நிலையிலும் இந்த சிறுத்தை வாழும் தன்மை கொண்டது. சிறுத்தை வனக்காடுகளின் பிற பாலூட்டிகள் போல எளிதில் கண்ணுக்கு தெரியாது. காரணம், நாம் வருவதை வெகு தொலைவிலிருந்தே அது கண்டுபிடிச்சிடும். சிறுத்தை நீண்ட உடலினை கொண்டது. உடலானது 66 முதல் 102 சென்டிமீட்டர் நீளமுடனும், வால் 60 முதல் 70 சென்டிமீட்டரும், தோள்பட்டை 92 முதல் 183 சென்டிமீட்டர் நீளமும் கொண்டு ரொம்பவே மெல்லிய மற்றும் தசைநார் வலிமையுடன் காணப்படும். சிறுத்தை அதிக எடை கொண்டிருப்பது கிடையாது. ஆனால் வலிமையான ஆற்றல் மிக்க உடல்நிலை கொண்டிருக்கும். குறுகிய கால்கள் மற்றும் பரந்த தலையினை கொண்டது. ஆண் சிறுத்தை 30லிருந்து 72 கிலோ எடையும், பெண் சிறுத்தை 20 முதல் 43 கிலோ எடையும் கொண்டிருக்கும். இந்தியாவில் சிறுத்தையின் மிகப்பெரிய மண்டையோடு 1920ஆம் வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது 28 சென்டிமீட்டர் அடித்தள நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 1 கிலோ எடையும் கொண்டிருந்துச்சு. இதுதான் மிகப்பெரிய சிறுத்தையாக கருதப்படுது. சிறுத்தை ஒரு சந்தர்ப்பவாத வேட்டையாடும் பாலூட்டி. இதற்கு குறிப்பிட்ட இரை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எது வேணாலும் சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறோம். இரையை பதுங்கி பாய்ந்து பிடிக்கும். முடிந்த வரைக்கும் இரையை மிக அருகில் நெருங்கி அதுக்கப்புறமா 50 கிலோமீட்டர் வேகத்து வரைக்கும் துரசி சென்று பிடிக்கும். பறவைகள், ஊர்வன அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிடும். பொதுவாக ஆண் பெண் அப்படின்னு ஒரே சேர காணப்படுவதே கிடையாது. ஆண் பெண் சிறுத்தைகள் 2லிருந்து 2.5 வயதுக்குள் பாலியல் முதிர்ச்சி அடையும். இணை சேரும் காலங்களில் ஒன்றாக காணப்படும். இதனுடைய கர்ப்பகாலம் அப்படின்னு பார்த்தோம்னா 90லிருந்து 95 நாட்கள். பெண் சிறுத்தை 2லிருந்து 4 குட்டிகள் வரைக்கும் ஈனும். குட்டிகளை அடர்ந்த புதர்களிலோ அல்லனா குகைகளிலோ மறைத்து வைத்து வளர்க்கும். பிறக்கும் பொழுது குட்டிகளின் கண்கள் எப்பவுமே மூடியபடி தான் இருக்கும். 9 முதல் 12 நாட்களுக்கு பின்கள் தான் அது கண்களே திறக்கும். அக்காலங்களில் குட்டியை இடம் மாற்றுவதும் கூட உண்டு. குட்டிகளுக்கு சுமார் 3 மாதங்கள் வரை தாய்ப்பால் மற்றும் முதல் 8 வாரங்களுக்கு எதிரிகளிடமிருந்து குட்டிகளை பாதுகாக்க கொள்ள மறைச்சு வச்சிருக்கும். 10 மாதத்துக்கு அப்புறமா குட்டிகளை வெளியே செல்ல அனுமதிக்குது. சிறுத்தைகள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும், 20 அடி தூரம் தாண்டவும், 10 அடி உயரத்திற்கு மேலிருந்து நேராக குதிக்கும் திறமை கொண்டது. கூர்மையான பார்வையும் இதுக்கு ரொம்பவே அதிகம். காதுகள் மனிதர்களின் காதுகளை விட 5 மடங்கு ஒளியினை உணரும் தன்மை கொண்டது. நீச்சல் அடிக்கும் திறனும் இதுக்கு இருக்கு. மலைகள், மரங்களில் ஏறுவதோடு நீண்ட தூரத்திற்கு தாவும் திறனும் இதுக்கு இருக்கு. தாய் சிறுத்தைகள் 6 மாதத்திற்கு பின் குட்டிகளை வேட்டையாடும் பயிற்சி அளிக்குது. 2 வருடங்களுக்கு பிறகு தாயிடமிருந்து குட்டிகள் தனியாக பிரிந்து செல்ல கற்றுக் கொடுக்குது. தாய் சிறுத்தை தன் குட்டிகளுடன் மெல்லிய உருமல் ஒலியில் பேசும். வளர்ந்த சிறுத்தைகள் தனியாக வாழ்வதோடு அல்லாமல் ஒவ்வொரு சிறுத்தையும் காட்டின் ஒரு பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குமாம். பிற சிறுத்தையை அதன் இடத்துக்குள் வர அனுமதிக்கவே செய்யாதாம். இரவில் வேட்டையாடக்கூடியது. பொதுவாக சிறுத்தை வேட்டையாடிய இரையை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற உயரமான மரத்தில் இருந்து கொண்டு போய் அதை சாப்பிடும். இதற்கு ஏற்றாற்போல் இதன் கழுத்து பகுதி வலிமையாக இருக்கும். மரத்தின் மேல் 2 நாட்களுக்கு மேல் இரையை வைத்திருந்து உண்ணும் இயல்பு கொண்டது.